அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிய பொருள் மாற்றமாகி பூஜை நடைபெற்று வருது. அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு மிக அருகில் இருக்கிறது சிவன்மலை. இந்த சிவன்மலையில் மலை மேலே இருக்கிறது தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டி வேறு எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜையாகக்கூடிய பொருள் சமுதாயத்தில் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி இன்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறத அந்த பக்தர் சிவன்மலை தேவஸ்தானத்துல சொல்லும்போது அது சரிதானா அப்படின்னு சுவாமி கிட்ட பூ போட்டு பார்த்து உறுதி செய்துட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பொருள் அந்த கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு பூஜை செய்யறாங்க. இது எது வரைக்கும் அப்படின்னா அடுத்த பொருள் மறு உத்தரவாகி வரும் வரைக்கும் இன்று கண்ணாடி பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் தொடர்ந்து பூஜை நடைபெற்ற வண்ணம் இருக்கும். அதன்படி இந்த 2024 வருடத்துல, அதாவது தமிழ் வருடத்தோட குரோதி வருடத்தோட முதல் உத்தரவு இதுன்னு சொல்லலாம். 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 24 தேதி சித்திரை மாதம் 11 தேதி புதன்கிழமையன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வேல் வைத்து பூஜை நடைபெற்று வருது. மீண்டும் ஒருமுறை 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 24 தேதி சித்திரை மாதம் 11 தேதி புதன்கிழமை முதல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது. நாம் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ சிவன்மலை ஆண்டவனை வணங்கி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம். மிக்க நன்றி.